என்னப்பா இன்னும் பூஜை ஆரம்பிக்கலையா? பூஜை சாமான் எங்கடா? என்னப்பா நீ கீழே பாக்குறதே இல்லையா? அங்க பாரு. வாய்ப்பு வந்து எங்க அண்ணனோட மச்சான இட்டுன்னு ஓடிப்பிச்சு. எதுக்கு அவர் பொண்டாட்டி கூட்டிட்டு போனீங்க தம்பி? கூட்டின்னு போக சொல்லிச்சு, அதனால கூட்டின்னு போயிட்டு. கூட்டிட்டு போக சொல்லிச்சு, அதனால கூட்டிட்டு போயிட்டீங்களா? நீங்க தப்பா எதுவும் மனசுல வச்சுட்டு கூட்டிட்டு போலியா? இல்ல அவ கூட வாழறதுக்கு தான் கூட்டிட்டு போனீங்களா? அறிவில்ல வீடு இருக்கிறது கூட வக்கில்ல, இன்னொருத்தனை பொண்டாட்டி கூட்டிட்டு ஓடுறதுக்கு மட்டும் தெரியுதா? இதுக்கு பிச்சை எடுக்கலாம். எப்படி உங்களுக்குள்ள தப்பான எண்ணம் வந்தது? வாய் திறந்து சொல்லுமா. சத்தம் போட்டு பேசாதீங்க, மான பிரச்சனை. உங்களுக்கு ஓகேப்படுதா நீங்க செஞ்சது? சொல்லுங்க, பயப்படாதீங்க தம்பி, தெரிஞ்சுக்கிறதுக்காக கேக்குறேன். நீங்க எடுத்த இந்த திடீர் முடிவுக்கு காரணம் என்ன? ஊரு ஊரா பொண்ணு கிட்ட ஒரு நாதாரையும் தரமாட்டேன்ட்டான், அதான் காரணம். வாய் திறந்து சொல்லுமா, என்னமா பிரச்சனை? இப்ப நீ பேசலன்னா நீ எப்பவுமே தப்பானவள் ஆயிடுவ. அதுக்குதான் உன்னை பேச சொல்றேன். நீங்க வேணாம்னாலும் நான் சொல்லுவேன் சார். அப்ப சொல்லுடா. அவங்க சித்தப்பா சித்திங்க பேச்சு கேட்டு தான் மேடம் டார்ச்சர் பண்ணு. என்ன பண்ணுவாரு? டார்ச்சர்னா என்ன டார்ச்சர் பண்ணுவாரு? என்ன யோசிக்கிற? இல்ல பொய் எப்படி சொல்றதுன்னு யோசிக்கிறேன். உடம்பு சரியில்லைனா கூட சாப்பாடு நான் செஞ்சுதான் மேடம் வைக்கணும். நீங்க கடையில போய் வாங்கிட்டு வந்து சொன்னா கூட வாங்கிட்டு வர மாட்டேன். எப்ப சாப்பாடு செய்யற அப்பதான் நீ சாப்பிடணும்னு சொல்லிட்டு அப்படியே டிஃபன் வந்தா கூட அவர் மட்டும் சாப்பிட்டு வைக்காம மேடம். எனக்கு வேணும் தர மாட்டாரு. நான் எப்பயும் சாப்பாடு செய்யணும், நானே செஞ்சு சாப்பிடணும். பாசமாவே இருக்க மாட்டாரா? பாசமாவே இல்லை மேடம். என்னடி கலர் கலரா ரீலா விடுற? ஏய் ஜனங்களே பாத்துக்கங்க, என் மேல தப்பு இல்ல, இந்த பாவத்துக்கெல்லாம் நான் ஆளாகவே மாட்டேன். அவர்கிட்ட எப்படி பழக்கம் ஆச்சு உனக்கு? இவங்க தான் மேடம் வீட்டு வரும். பாவம் பண்ணிட்டடா, பாவம் 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 பண்ணிட்ட பாவி பயலே. பழக்கம் ஆயிடுச்சா? தப்பு நடந்து போச்சா? நீ அதை ஆசைப்பட்டியா? அடி சண்டால சிரிக்கி. ஏன் உன் புருஷனை விட்டு அவரோட போன? அது மட்டும் சொல்லு. உன் பக்கம் ஏதாவது நியாயம் இருக்கா? உன் தரப்பு என்னது தெரிஞ்சுக்கிறதுக்காக தான் பேசுறேன். உலகத்திலேயே மிகச்சிறந்த பொய் இதான்டா. ஜாலியா பேசும். கடவுளே, வாழ்ந்தா உங்கூடதான் வாழணும். அவளுக்கு அதை பத்தின வருத்தமோ இதோ எதுவுமே இல்ல. அவ கிளியரா சொல்றான், எனக்கு அவரை பிடிக்கல, எனக்கு நாகராஜ் பிடிச்சிருந்தது சொல்றேன். முதுகுல குத்திட்டு இல்ல முதுகுல குத்திட்டு இல்ல. எப்பவுமே சண்டை போட்டுனா கூட நான் எதுவுமே கேட்க மாட்டேன். என்ன பண்றீங்க தெரியுமா? எப்பவுமே ஒதுங்கி இருக்கீங்க. அப்போ எதுவும் கண்டுக்கல, இப்போ எதுவும் கண்டுக்கல. நீ எல்லாம் ஒரு பொம்பளை. அவங்க அத்தைக்கிட்ட இவங்க சொல்லிக்கிறாங்க, ஏன் அவங்ககிட்ட வாயிறது இவங்ககிட்ட தான் வாங்கிட்டானா அப்படின்னு இவங்க சொல்லிக்கிறாங்க. இவனுக்கு என்ன இது இந்த வேலை? இதெல்லாம் செய்யறதுக்கு அவனுக்கு இதெல்லாம் ஒரு இல்லையா? நல்லா இருக்க மாட்டானா? நீ டிக்டாக் பண்ற நல்லா இருக்க மாட்டானா தம்பி? நல்லாவே இருக்க மாட்டான். அறிவே இல்ல, அதுதான் அறிவே இல்ல. மேடம், அது கூட அவங்க அக்காவை எட்டுன்னு போயிருக்கலாம். அவங்க அக்காவை அவங்க அம்மா இப்ப நீங்க என்ன பண்ணறதா இருக்கீங்க? டைவர்ஸ் பண்றதுக்கு நாங்க யாருங்க? என்ன மயத்துக்கு நீர் எங்க வந்தீரு? என்னடா பொசுக்குன்னு மலையாளம் பேசிவிட்ட? நீங்க சொல்லி கொடுக்கறது இல்லையா உங்க பொண்ணுக்கு இதெல்லாம்? மேடம் எது சொன்னாலும் அது கொஞ்சம் கூட மதிக்க மாட்டேங்குது மேடம். நான் வந்து என் தம்பி என்ன நினைச்சு நான் கம்ப்ளைண்ட் மேடம். ரெண்டு லாலிபப்பு, இங்க ஒரு நீ சும்பிக்க, இங்க நீ சும்பிக்க. ஒரு பொண்ணு ஒரு தாய் எப்படி வளர்த்துருக்கணும், அது என்ன புத்திமதி? ஒழுங்கான வளர்ப்பு தான் நாங்க வளர்த்துறோம். வீட்டுக்கு வந்து நல்லா அம்மாக்கு பேரை வாங்கி கொடுத்தீங்க. உடனேயோட ஒரு தட்டு தட்டி பொச்ச மூடி ஸ்கூலுக்கு போடா அப்படின்னு நீ விரட்டி இருந்தீங்கன்னா இன்னைக்குவே இந்த மாதிரி வளர்ந்து நின்றுப்பாளா? ஏதோ ஒரு காரணம் இருக்கா அவனுக்கு சொல்றதுக்கு அவர் மேல? டார்ச்சர், என்னத்த டார்ச்சர்? நீங்க தான் டார்ச்சர் கொடுக்குறீங்க. அப்படிதான் பேசுவேன். ஏங்க திட்டிட்டா நீ பொத்திட்டு உட்கார்ற. உள்ளே இருக்கு. அவரோட வாழ போறியா இல்லையா? அந்த அளவுக்கு நான் ரொம்ப டிவோர்ஸ் கொடுக்குறியா? மூஞ்சப்பாரு, மூஞ்சியும் முகர கட்டையும். சொல்லுங்கம்மா. எனக்கு என் பொண்ணை வாழ வைக்கணும் தான் மேடம் விருப்பம். யாரோட வாழ வைக்கணும்? வீட்டுல எவ்வளவு பிரச்சனை இருந்தா கூட கொஞ்ச நாள் பொறுத்து போயிடுவாங்களா மேடம். அந்த மாதிரி அது மனம் தெரிஞ்சு அது போவோம் தான் நினைச்சேன். என்ன ஒரு புத்திசாலித்தனம். எதோ சொன்னாலும் வந்து எதுவுமே கேட்க மாட்டேங்குது மேடம். அது ஒரு பெத்த தாய் தான் பொண்ணு ஒரு தாய். என்ன இன்னைக்கு ரொம்ப ஜாம் ஆகுது. கொடுத்துடுறீங்களா? என் பொண்ணு பண்ண தப்புக்கு நான் அவங்க சொல்றது நேரம் என்ன தைரியமா வந்து உட்கார்ந்துருக்காங்க பாருங்க. இவ்வளவு பண்ணிட்டு கொழுப்பு குடும்பம் அழிஞ்சு போவோம். எப்போல இருந்து நீங்க லவ் பண்ண ஆரம்பிச்சீங்க? எப்படி அந்த மாதிரி ஒரு கெட்ட எண்ணம் மனசுல வந்தது? அத சொல்லுங்க முதல்ல.
சும்மா இருக்கா, ரொம்ப வெக்கமா இருக்கு. அண்ணே வெக்கப்படாம சொல்லுங்கண்ணே. அட ஏன்டா கவிஞான வச்சு போட்டு ரொம்ப கிட்டு. இப்போ என்ன செய்யலாம்னு இருக்கீங்க? அந்த பொண்ணை கல்யாணம் பண்ணிக்கிறீங்களா? எங்க மச்சான் யாரா இவனுங்க? எங்கிந்திரா வந்துக்கறானுங்க? எவ்வளவு நாள் ஆச்சுப்பா குழந்தை பார்த்து? குழந்தை பார்த்துட்டு 3 மாசம் ஆகுது. குழந்தை கூட்டிட்டு வந்து நான் பையன் கையில கொடுங்க. இந்த ஊரு சனம் கும்பிடுற தங்கத்தே யாரு இப்போ நகரத்தில் சந்தோஷப்படுங்க, நல்லா சந்தோஷப்படுங்க, கையை கொட்டி சிரிங்க. எடுத்தீங்கல்ல ஒரு குடும்பத்தை. சொல்றாங்க நாசமா போவ அழிஞ்சு போவ. டேய் நீ நல்லா இருக்க மாட்டடா. நல்லா இருக்க மாட்டா. மீண்டும் இன்னொரு உண்மை சம்பவத்துடன் உங்களை சந்திக்கும் வரை நன்றி, வணக்கம்.